இதுதான் பாருங்கள். இது ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட் ஒன்றும் பப்ளிஷ் ஆகலை. ஏன்னா நாங்கள் அந்த ரிசர்ச்சில் இருந்ததால் ஆதிச்சநல்லூர் ரிசர்ச்சு, கீழடி ரிசர்ச்சு எல்லா ரிசர்ச்சிலும் கூட நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறதால தெரியும். தமிழகம் உலக மக்களுக்கு தெரிந்த ஒரு இடமாக தான் காலங்காலமாக இருந்திருக்கு. அடுத்து இது ஆதிச்சநல்லூரில் கிடைச்சக்கூடிய பானை ஓவியம் கிட்டத்தட்ட 3000 BC பழமையானது. இது அழகன் குளத்தில் கிடைச்ச 2000 வருஷம் பழமையான கப்பல்களை பொறித்த அந்த பானை ஓவியம். அடுத்து இது கடலாய்வு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 20-23 வருஷமாக கடலாய்வில் இருக்கேன். குறிப்பாக வழக்கமாக எல்லாருக்கும் பூம்புகார் பற்றி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமல்லபுரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னை சாந்தம் மயிலாப்பூர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர்லேருந்து 21 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் பின்வாங்கியிருக்கு. தமிழகத்துடைய அந்த கடல்சார் வரலாறு மிக மிக பழமையானது. ஏனென்றால் அதிரம்பாக்கம் நாகரிகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வருஷம் முன்னாடி கடல் வழியாக போயிருக்கவங்க, ஆஸ்திரேலியா போன பழங்குடிகள், மெக்சிகோ போன பழங்குடிகள், ஆப்பிரிக்கா போன பழங்குடிகள் பார்க்குறப்ப இந்த பகுதி மக்களுடைய ஒரு ஊடுருவல் உலகம் முழுக்க இருக்குது. அடுத்து இது பூம்புகாரில் 65 இடங்கள் கடலில் மூழ்கியிருக்கு. அதில் 5 கிலோமீட்டர் தள்ளி 23 மீட்டர் ஆழத்தில் வெள்ளையன் குடியிருப்பு. இது சக்கரவள கோட்டம். இது மேலே படிச்சுட்டே வருவீங்க. எல்லாத்துக்கும் இலக்கிய தரவு இருக்குது. உலகத்திலே தொல்லியலுக்கு இலக்கிய தரவு உள்ள ஒரே இடம் தமிழ் தான். அடுத்து இது பாண்டிச்சேரியில் 2013 நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு மதில் சுவர், மனிதனால் கட்டப்பட்ட மதில் சுவர், கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீளம். இதை பற்றிய குறிப்பு சிறுபநாட்டு படையில் இருக்கு. மணிநீர் வைப்பின் மதிலோடு பெயரிய பட்டினம் சொல்லி இது ஒரு லைட் ஹவுஸாக இருந்திருக்கு. இது ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. இந்த பகுதி கிட்டத்தட்ட 35 மீட்டர் ஆழத்தில் மிகப்பெரிய மதில் சுவர், 7 மீட்டர் நீளமுள்ள மதில் சுவர் தண்ணிக்குள்ளே முழுகியிருக்கு. இதெல்லாம் வெளியே வர சமயத்தில் உலகமே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நாங்கள் உலக தமிழர்களோட அவங்க கூடிய உதவியை தேடி அடைஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி உலக தமிழர்கள் 2 வேலை பண்ணுறாங்க. உலகம் முழுக்க தமிழ் சிறப்பை கொண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான முழு முயற்சியில் உலக தமிழர் இருக்காங்க.